ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்ப பஸ்ல பேருந்துல பயணிக்கக்குள்ள தலை சுற்றல், குமட்டல், வாந்தி எல்லாம் வந்து சில பேருக்கு வரும். இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இதுக்கு பெருசா காரணம் இல்ல. உணர்ச்சி உறுப்புகள்ன்ற குழப்பம் தான் வந்து இதுக்கு பிரதானமான காரணம். இப்ப நாங்க பஸ்ல பேருந்துல பயணிக்கக்குள்ள எங்கட கண்கள் வந்து பாக்குற காட்சிகளை மலமண்டு மூளைக்கு அனுப்பி கொண்டே இருக்கு. இதே நேரத்துல எங்கட உட்காதுல இருக்கிற சமநிலையை பேணுற உறுப்புகளும் இதை விட மூட்டுகளும் வந்து நாங்கள் ஒரே இடத்துல அமர்ந்திருக்கிறோம் அப்படின்ற தகவலை மூளைக்கு அனுப்பும். அப்ப இங்க குழப்பம் வருது. கண்கள் வந்து வேகமா நகர்றதா தகவல் அனுப்புது. இதே நேரத்துல உட்காதுல இருக்கிற சமநிலை அப்படின்ற உறுப்புகளும் மூட்டுகளும் வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியான தகவலை அனுப்புது. என்ன சொன்னா சரிதானே? ஒரே இடத்துல இருக்கிறோம், பஸ் நகருது. அப்ப கண் பாக்குற காட்சி வந்து வேகமா நகர்ற மாதிரி இருக்கு. இதே நேரத்துல உட்காதுல இருக்கிற சமநிலை அப்படின்ற உறுப்புகளும் மூட்டுகளும் வந்து ஒரே இடத்துல இருக்கிறோம் அப்படி தகவலை அனுப்புது. மூளை வந்து இதுல குழப்பமடையுது. இந்த ரெண்டு தகவல்லையும் குழப்பமடையுது. இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, ஒரே இடத்துல அமர்ந்திருந்தவாறே சுத்துற மாதிரி நகர்ற மாதிரி ஒரு காட்சி வந்து மூளையில ஏற்படுத்தப்படுது. இதை பார்த்து குழம்பி போற மூளை வந்து நாங்கள் வந்து ஏதோ ஒரு நச்சு பொருளையோ உட்கொள்ளக்கூடாத ஏதோ ஒரு நச்சு பொருளையோ உட்கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி கருதி பிள்ளையா எடுத்துக்கொண்டு அந்த நச்சு பொருளை வெளியேற்றுறதுக்காக ஒரு பாதுகாப்பு முயற்சியா குமட்டலையும் வாந்தியையும் ஏற்படுத்துன்னு சொன்னா, உடலுக்குள்ள நச்சு பொருள் போயிருக்கு. இதால தான் வந்து எங்களுக்கு ஒரே இடத்துல இருந்து கொண்டு தலை சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்றத உணர்ந்து கொண்ட மூளை வந்து அந்த நச்சு பொருளை வெளியேற்றன்னு சொல்லி கருதி கொண்டு எங்களுக்கு குமட்டலையும் பாந்தியம் ஏற்படுத்து. இது வந்து மூளையின் ஒரு பாதுகாப்பு உணர்வு தான். அப்ப பஸ்ல போயக்குள்ள தலை சுற்றல் வாந்தி வர்றதுக்கு இதுதான் காரணம். சரி, இது எல்லாருக்கும் வருமானு கடை இல்ல, எல்லாருக்கும் வராது. கொஞ்சம் பேருக்கு இந்த பஸ்ல போயக்குள்ள தலை சுற்றல் குமட்டல் வாந்தி வரலாம். அநேகமானங்களுக்கு இது வார இல்லை. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இதுக்கு வந்து பிரதானமா மரபியல், வயது, இதை விட உணர்ச்சி உறுப்புகள உணர்திறன் வந்து அதிகமா கொண்டார்கள், இதை விட சில உளவியல் காரணிகள், இவ்வளவு காரணிகளும் செல்வாக்கு செலுத்தக்குள்ள வந்து அந்த தலைச்சுற்றல் குமட்டல் வாந்தி வருது. இவ்வளவு காரணிகளும் செல்வாக்கு செலுத்துற குறையக்குள்ள தலைச்சுற்றல் குமட்டல் வாந்தி அப்படின்றது வார இல்லை.